ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை திட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ரோமர் 12வது அதிகாரம் அப்படின்னா 11 அதிகாரம் வரைக்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பாவத்தில் இருந்த உன்னை தன்னையே கொடுத்து மீட்டெடுத்த அந்த தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று 12வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு. இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 16வது வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் பல நாட்களா. ஏற்கனவே அந்த வசனத்துல 4 காரியங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல கடைசி காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என்னப்பா இன்னைக்கும் இதுதானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இன்னையோட இது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நம்ம சொல்ல போறது கொஞ்சம் வித்தியாசமான ஃபிளேவர். இது யாருக்காக சொல்றாரு அப்படின்னா சபை மக்களுக்காக தான் சொல்றாருல. ஏன்னா இதை விசுவாசிகளை குறித்து தான் பேசுது. இன்னைக்கு சபைக்கு உள்ள எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். பொதுவா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க வீட்டுல யார் ஆலோசனை கொடுத்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல வேலை செய்யற ஸ்தலத்துல, இது குறிப்பா சபைக்குள்ள மட்டும், அதாவது இந்த கிறிஸ்தவ கம்யூனிட்டிக்குள்ள, எஸ்பெஷலி த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அந்த சபைக்குள்ள தங்களை தாங்களே புத்திமான்கள் நினைக்கிறவங்களால ஏற்படக்கூடிய விளைவுகள். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம்ல, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இதே பேட்டர்ன் அங்க நீங்க பார்க்கலாம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. எப்படி சார் அப்படின்னு கேட்டா, அடுத்து, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். இதை வார்த்தை படிச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். முதல்ல, எப்பா உன்னை ஏமாத்திக்காத, நான் என்னை ஏமாத்திக்க போறேன் அப்படின்னா இல்ல, உன்னை ரொம்ப ஞானின்னு நினைச்ச அப்படின்னா நீ ஞானி ஆகிறதுக்கு முதல்ல பைத்தியம் ஆகணும் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்ல வர்றது? திருப்பி சொல்றோம் பாருங்களேன். இந்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், அதான் அந்த ரெக்கன்னு சொல்லணும்னா, அவன் முடிவு பண்ணிட்டான், நான் அறிவாளி சார், நம்ம ஞானி சார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் இனிமே தான் ஞானியே ஆக போறான். புரியுதா உங்களுக்கு? அவன் இனிமேதான் ஞானி ஆகணும். அப்படி ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவுள், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மனநிலைமைக்கு நீ போ அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா முதல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரிந்து கொள்வதற்கு முதல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், நான் ஒரு முட்டாள் சார் அப்படிங்கிற லெவலுக்கு நீ போ. அப்படி போனாதான் உன்னால கத்துக்க முடியும். ஏன்னா நீ சொல்ற உலக ஞானம் தேவனுக்கு முன்ன பைத்தியமா இருக்கு. இது எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, வேதத்துல ஞானத்தை பத்தி பேசும் பொழுது உலக ஞானம், தேவ ஞானம் 2 காரியம். நீ குறிப்பா யாக்கோபுல படிக்கலாம் அதை. ஆனா இங்கேயும் பவுல் ஏறக்குறைய அந்த 2 தான் ஹேண்டில் பண்றாருல. இவ்வுலகத்தின் ஞானம், ஒருவன் ஞானி என்றுன்னு சொன்னாரு. இப்ப உலகத்தின் ஞானம் அப்படி, அப்ப எப்படி சொல்லலாம்? ஒருவன் உலகத்துல தான் பெரிய ஞானின்னு நினைச்சான் அப்படின்னா அவன் இங்க தேவனுக்கு முன்ன அவன் இன்னும் ஸ்கோர் ஆரம்பிக்கவே இல்லை. அல்லது இப்படி சொல்லலாம், எல்கேஜில அவன் செண்டம் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கோர் பண்ணவே ஆரம்பிக்கல, அவன் 0ல இருக்கிறான். அப்ப 0ல இருக்கிறவங்க என்னத்தோடு இங்க வர சொல்லு. ஏன்னா அது இங்க பைத்தியம். அங்க 100 மார்க் வாங்கினா இங்க முட்டை மார்க்குக்கு சமம். இதுதான் மேட்டர். ஏன் இதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம்னு நினைச்சுக்கிறீங்களா? பல முறை உலகத்துல 100 வாங்கிட்டு இந்த 100 கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வரும்பொழுதும் நான் 100 ஆக்கும், நான் ஏற்கனவே 100 வாங்கினவன் அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ரு ஆகுறோம். அப்படி என்ட்ரு ஆகுறதுனால பல சத்தியம் நம்ம காதுக்குள்ளே போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நாம கேள்வி கேட்கிறவங்களா இருக்கிறோமே தவிர கேள்வி ஞானம் உடையவங்களா இல்லை. எதை சொன்னாலும் கேள்வி கேட்க தெரியும் சர்ச்சில். ஏன் இப்படி பண்றீங்க, அப்படி பண்ண வேண்டியது சார், அங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் லைட்டை கிட்ட போடுங்க, கொஞ்சம் புகையே போடுங்க, கொஞ்சம் யூத் எல்லாம் கவர் பண்ணுங்க, இப்படியே பழைய பாமாலைய பாடிட்டு இருந்து யாரு இது நல்லா கேள்வி கேட்குறீங்க சார். பட் என்ன அப்படின்னா உங்க உலக ஞானத்தை கொஞ்சம் 4 கிரிக்கெட் மேட்ச் நடத்துங்க. இதெல்லாம் தப்பா சரியான சொல்ல வரல. சர்ப்பத்தை போல உள்ளவர்களாய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்க உலக ஞானத்தினாலதான் இங்க ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா இது சுவிசேஷத்தான் தேவ பலனா இருக்க தவிர உங்களுடைய உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க பலனா இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான தேவ பலன் எங்க இருக்குன்னா நாம வைக்கிற ஸ்ட்ராட்டஜில இல்லை, நாம போடுற லைட்ல இல்லை, நம்மளுடைய மியூசிக்ல இல்லை, நம்மளுடைய வேர்ல்டு விஸ்டத்துல இல்லை சார். அது காஸ்பல் அப்படிங்கிற மெசேஜ்ல இருக்கு. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் இது சர்ச்சுக்குள்ள வேலை செய்யாது. உலக அறிவு சபைக்குள்ள, உலகத்துல நீங்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருக்கலாம்,
பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், நல்ல விஷயம், சபைக்கு நல்லது, விசுவாசிகளுக்கு நல்லது. ஆனா சபைக்கு உள்ள ஏற்படுகிற காரியங்களுக்கு இந்த உலக ஞானம் செட் ஆகாது. சரி, அதை எப்படி உறுதிப்படுத்துறது? ஒருவேளை இப்படி உலக ஞானத்தினால நீங்க சபைக்குள்ள நிறைய திட்டங்களை கொண்டு வந்து, நிறைய பாலிசிஸை கொண்டு வந்து, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை போட்டு எல்லாரையும் வர வச்சு சர்ச்சை பெருசா பில்டு பண்ணீங்கன்னா நல்ல விஷயம், இங்க பெருசா இருக்கும். ஆனா நித்தியத்துக்கு போகும்போது சாம்பல் ஆகி ஏன்னா 2 வகையான பில்டிங் வருது இல்லை, தங்கத்தினால வெள்ளியினால கட்டப்பட்டது ஒண்ணு இருக்கு, அது ஸ்ட்ராங்கா நிற்கும், அது எவ்வளவு உருக்குனாலும் அது ஸ்ட்ராங்கா நிற்கும். இன்னொன்று வைக்கோல்னால கட்டப்பட்டது, அது புஷ்ன்னு போயிடும். அதை மாதிரி இது போயிடும். சரி, இங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க? சரி, அப்போஸ்தலர் சபைகள் எடுத்துருங்களேன். அப்போஸ்தலர் வரும் பொழுது தே வாண்ட் நோ ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு சொந்தமா இந்த இடத்துல இடம் வாங்கி இந்த இடத்துல இப்படி கட்டினா சார் இவனுங்கெல்லாம் வருவானுங்க சார், இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு இடத்த வாங்குங்க. இடம் வாங்குறது தப்பு இல்லை, கட்டுறது தப்பு இல்லை. ஆனா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் ஆகணும். அப்படி அப்போஸ்தலர்கள் மூவ் ஆகலை. பிபிலிக்கலா ஸ்கிரிப்சர்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, அது உலக ஞானம் அங்க எதுக்கு இடமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் கவர்மெண்ட் இருந்துச்சு. பிரதர், நம்ம அரசாங்கத்தோட கொஞ்சம் அப்படி சிறுபான்மையா இருக்கிறோம், அப்படி இவங்களெல்லாம் மீட் பண்ணோம், அவங்களெல்லாம் மீட் பண்ணோம், அப்படி கனெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு அவங்க யோசிக்கல. இதெல்லாம் சரியா தப்பா நான் நியாயப்படுத்த வாதாட சொல்லலை. ஆனா என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஞானம் பரத்துக்கேற்ற ஞானமா இருக்கணுமே தவிர உலகத்துக்கேற்ற ஞானமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த அப்போஸ்தலர் சபையில தே டோன்ட் ஹாவ் எனி ட்ரெஷரி. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைன்னு சொன்னாரு. முதல் நாள் காலில் கொண்டு வந்து வச்சாங்க, அடுத்த நாள் பார்த்தா என்ன ஒண்ணுமே இல்லப்பாங்கிறாரு. அப்போ அவங்க அது மேலையும் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அங்கேயும் மூவ் ஆகலை. ரெண்டாவது, அதையும் தாண்டி வரும் பொழுது அங்க இருந்த லீடர்ஸ், அன்னைக்கு யாரு, யாக்கோபு, பேதுரு, இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போய் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த ஸ்காலர்ஸ் இல்லை. அவங்க இல்லை, லீடர்ஷிப் ட்ரைனிங் நல்லது, லீடர்ஷிப் ட்ரைனிங் நல்லது, தியாலஜிக்கல் செமினரி ஸ்டடி இதெல்லாம் கண்டிப்பா தேவை, அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா உலக பிரகாரமா இது தியாலஜிக்கல் செமினரி, லீடர்ஷிப் ட்ரைனிங் இதெல்லாம் பிபிலிக்கலா இருந்தா அது வேற. இந்த பிபிலிக்கலை விட்டு வெளியில போய் கமர்ஷியலா செக்யூலரா இப்படிலாம் இருந்தா தான் நல்லா இருக்கும், இப்படிதான் செட் ஆகும் பாருங்க அப்படிங்கிற இந்த ஞானம் அன்னைக்கு அப்போஸ்தல சபைகள்ல எதுலையுமே இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க யாரும் செலிபிரிட்டியை கூட்டு வரல. எங்கேயாவது அன்னைக்கு ஏதாவது ஏரோது வந்து, புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன், என்னைக்கா ஏரோது வந்து எனக்கு புல்பீட் பக்கத்துல, எனக்கும் இந்த இயேசுவை தெரியும், எங்க தாத்தா ஏரோது இருக்க பொழுதுதான் அவர் பிறந்தார் அப்படின்னு ஏதாவது ஏரோது பேட்டி கொடுத்தாரா? இல்ல அந்த ஏரோதுக்கு ஒரு பொன்னாடை போட்டு அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம பிலாத்தினுடைய மருமகனாகிய அல்லது பிலாத்துடைய சந்ததியில் வந்த இயேசுவை பக்கத்துல இருந்து பார்த்த அப்படின்னு யாராவது வந்தாங்களா? யாருமே வரல. நோ செலிபிரிட்டிஸ். அல்லது அன்னைக்கு அங்க இருந்த ஊழியக்காரங்க யாராவது செலிபிரிட்டியா இருந்தாங்களா? அவங்களும் இல்லை. அப்புறம் நாம ஏன் செலிபிரிட்டி கூப்பிட்டு வரணும்? செலிபிரிட்டியா ஏன் ஆக்கணும் மற்றவங்களை? யோசிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. ஆனா சபை வளர்ந்தது. ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன் பாருங்களேன். Though the church must be identified with the needs of the world, it must not imitate the wisdom of the world. சபை உலகத்தின் தேவையை சந்திப்பதற்காகத்தான், உலகத்தின் மிகப்பெரிய தேவை பாவத்திலிருந்து மீட்பு, மன்னிப்பு, அது போக அது தொடர்ந்து மற்ற தேவைகள் இருக்குது, இல்லை நான் சொல்ல வரல. இந்த தேவைகளை சந்திப்பதற்காகத்தான் சபையை தவிர, ஆனால் அதே நேரம் சபை என்பது உலக ஞானத்தினால் ஆப்ரேட் பண்ணப்பட அவசியம் இல்லை, அது தேவையில்லை, அது சரியும் அல்ல. இது ஒரு பக்கம் உலக ஞானம். இன்னொரு ஞானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா பைபிள்ல? எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது சார், நல்ல விஷயம். ஆனா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? நல்ல கவனிங்க, கமெண்டேட்டரி நல்லது. இன்னும் சொல்ல போனா நம்ம படிக்கக்கூடிய டிக்ஷனரிஸ், பிபிலிக்கல் டிக்ஷனரிஸ் நல்லது, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் நல்லது, எக்ஸஜீஸ், எக்ஸ்பாசிட்டரி, இது எல்லாமே நல்லது. ஆனா இது நமக்கு அறிவை கொண்டு வந்துடும் தவிர, அறிவோடு நின்றுட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரியுங்கிற மமதையோட நின்றுட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனை. வசனத்தை வாசிக்கிறவர்கள 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம், விக்கிரகங்களை படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? கொரிந்தியர் சபையில இருந்து சில பேருக்கு தெளிவா தெரிஞ்சுது. சார் பிபிலிக்கலே யோசிங்க சார், அது என்னது? கல்லு, ஓகே, அது விக்கிரகம், அது ஒண்ணுமே இல்லை. அது முன்ன வச்சிருக்க சாப்பாடை அது வச்ச சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்ன சார்? அது சாப்பிடல ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஈவில் ஃபோர்ஸஸ் ஒன்றும் சாப்பாடை ஒன்றும் இம்பியூர் ஆக்கியிருக்காது, அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதனால சாப்பிடலாம். அறிவு சூப்பர், பக்கா, ஃபண்டாஸ்டிக். ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாரு கவனிங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும்.
அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால், எனக்கு தெரியும் சார் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டான்னா அவன் அறிந்து வைத்திருக்கலாம், ஆனால் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளவில்லைன்னு திருப்பி சொல்றாரு. வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்பு பெருசா அறிவு பெருசா அப்படின்னா, அறிவை விட அன்பு தான் பெருசு. ஒரு லாஜிக்கா நீ சொல்றது கரெக்ட், ஒரு டாக்டரின் கரெக்ட், உன்னோட உபதேசம் கரெக்ட். ஆனா இது எல்லாத்த விட மிக பெரியது என்ன? அன்பு. நீங்க ஒண்ணு தெரியும், நோ இட் ஆல் ஆட்டிடியூட், அதாவது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட், இட் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒண்ணு வரும்போது கூட அதை நீங்க தவிர்த்துருவீங்க, அதை இக்னோர் பண்ணிடுவீங்க, அலட்சியமா ட்ரீட் பண்ணுவீங்க. ஒருத்தர் சத்தியத்தை நல்லா தெரிந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது. ஆனா அதை விட நல்லது அந்த சத்தியமா இருக்கிற வரை தெரிந்து வைத்திருப்பது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். யூ மே நோ த ட்ரூத் பட் யூ மே நாட் நோ த ஒன் ஹூ இஸ் த ட்ரூத். ஐ ஆம் த ட்ரூத்னாரு. எனக்கு ட்ரூத் தெரியும் பிரதர், பிபிலிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்கு. நல்ல விஷயம் பிரதர், ஃபேண்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப், அப்ரிஷியேட்டட். என்னத்தெல்லாமோ படிக்கிறதுக்கு பதிலாக பைபிளை படிச்சு நீங்க வச்சிருக்கீங்க, தேவ வார்த்தை அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா உங்களுக்கு இந்த பைபிளை தெரிஞ்ச உங்களுக்கு, இந்த பைபிளுடைய ஆத்தர் யாருன்னு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த சத்தியமானவரை தெரியுமா? சொல்லலாம், சத்தியத்தை தெரிந்த அளவுக்கு சத்தியமானவரை உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அறிவு, அதுதான் அறிவு. அவரை அறிகிறதே அறிவு. அவரோடு இருக்கிற உறவுல இருக்கிற அதுதான் அறிவு. உங்களுடைய அறிவை நீங்க ஒரு வெப்பனா பயன்படுத்தி மற்றவங்களை காலியும் பண்ணலாம், அது ஒரு டூலா பயன்படுத்தி மற்றவங்களை செதுக்கவும் செய்யலாம். உங்களோட அறிவு எப்படி இருக்கு? உங்களோட உலக பிரகாரமான அறிவாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அறிவா இருந்தாலும் சரி, இந்த அறிவு நான் ஒரு வெப்பனா பயன்படுத்தி மற்றவர்களை மட்டம் தட்டி என்னை நான் முன்னிறுத்துகிறேனா? எல்லாரையும் நாக் டவுன் பண்ணி பாருங்க சார், அறிவு இருக்கிறனால எல்லாரும் மத்தியில நான் தனியா தெரியுறேன் பாருங்க அப்படின்னு நான் இருக்கிறேனா? இல்ல என்னோட அறிவை ஒரு டூலா பயன்படுத்தி கீழே கிடக்கிற பாறாங்கல் எல்லாத்தையும், அந்த பாறை எல்லாத்தையும் சிற்பமா செதுக்கக்கூடிய டூலா என்னோட அறிவை பயன்படுத்தி மற்றவர்களையும் உருவாக்குகிறேனா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வேத வாக்கியம். இது முன்னே பின்னே தேவ ஞானம் உலக ஞானத்தை பத்தி பேசுது. ஆனா அந்த வசனத்தை பாருங்க, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் அறிவை காண்பிக்க கடவன். அப்படி இல்லை, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட, ஞானத்தோட பை ப்ராடக்ட் சாந்தம். பெருமை இல்லைங்க, எனக்கு தெரியுங்கிறது இல்லை, சாந்தம், ஜென்டில்னஸ். ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் வாயினால் அல்ல தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்களையே புத்திமான் நினைக்கிறீங்களா? சொல்லாதீங்க, நீங்களும் நினைக்காதீங்க. சாந்தத்தோட கிரியைகளினாலே அதை நிரூபியுங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, பேசிக்கன்னா வாயில வட சுடாத, காரியத்துல தாழ்மையா இருந்து காரியங்களை செய். திருப்பியும் சொல்றேன், உங்களோட ஆவிக்குரிய ஞானத்தினால மேன்மை பாராட்டாதீங்க. ஆவிக்குரிய ஞானத்தை விட அவரோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான ஞானத்தை சபைக்குள்ள கொண்டு வராதீங்க, அது எந்த பயனும் கிடையாது. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை நாட்களும் இந்த காரியத்தை குறித்து தியானிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் இல்லாதபடி, வீடு கட்டுற நாங்க மணல் மேல கட்டி விடாதபடி, அதன்படி நடக்கிறவர்களாய் அந்த கற்பாறையின் மேலே வீடை கட்ட உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் புத்திமான்கள் எண்ணாதபடி தாழ்மையுள்ளவர்களாய், கீழ்ப்படிந்து செவி சாய்க்கிறவர்களாய், இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.